We will now witness the arrival of the Prime Minister of India, Narendra Modi, at the Independence Square premises, where he will be officially welcomed. அமைந்திருக்கின்றது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பல நூற்றாண்டு கால நட்புறவை அந்த உறவை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த விஜயம் அமையும் என்பதில் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை அமைந்திருக்கின்றது. நேற்றிரவு கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் அவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமான வரவேற்பு சுதந்திர சதுக்கத்தில் இப்பொழுது இடம்பெறுவதை நீங்கள் திரையில் காண்கிறீர்கள். இப்பொழுது தீர்க்கப்படுகின்றன. இப்பொழுது 7 சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறுகின்றது. மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மரியாதை அணிவகுப்பு இடம்பெறும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்குள் இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற 4வது சந்தர்ப்பம் இதுவாக அமைகின்றது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்கள் இம்முறை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார்கள். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ பிரதமர் உட்பட அமைச்சர்களை இப்பொழுது அறிமுகப்படுத்தி வைக்கின்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் திரையில் காண்கின்றீர்கள். அதேபோல இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உட்பட உயர்மட்ட குழுவினரையும் இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது